யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவநாம மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு ஞானம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஞானம் இல்லாத ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எந்த காரியத்திலையும் பிரகாசிக்கவோ வெற்றியடையவோ முடியாது. அது ஆவிக்குரிய காரியத்தில் ஆனாலும் சரி. எனவே தான் வேதாகமத்தில் எதை சம்பாதிக்கலைனாலும் ஞானத்தை சம்பாதி என்று காணப்படுகிறது. நம்ம உலக காரியங்களில் பார்த்திங்கன்னா கூட ஒரு மனிதனுக்கு குடும்பத்தை நடத்த, குழந்தைகள், காரியங்கள், படிப்பு, ஒரு விஷயத்தை பேசுறது முதல் அவன் வேலை பார்க்குற இடம் வர எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுக்கு ஞானம், புத்தி என்கிறவைகள் தேவைப்படுது. யோபு பகுதியில் ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதிக்கிறாங்க. யோபு எல்லாவற்றையும் உலகத்தில் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதுவே அவரை விட்டு போன போது அவர் ஆண்டவரை புரிந்துகிட்ட ஒரு ஞானமுள்ள மனிதராக காணப்பட்டார். ஏன் தெரியுமா? அவர் ஆண்டவரை மறுதலிக்கலை. அவர் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆண்டவரோடு அவர் இணைந்த வாழ்க்கையை வாழ்கிறார் என்பது நிரூபணமாகிறது. யோபு 28:28 பார்க்கும்போது, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் அப்படின்னுள்ள வசனத்தை பார்க்கலாம். அதாவது ஆண்டவருக்கு பயப்பட்டு பொல்லாப்பை விட்டு விலகுவது தான் ஞானமும் புத்தியும். யோபு ஞானமுள்ள மனிதன். அதனால தான் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை மறுதளிக்காம பிறகு இரட்டத்தனையான தனது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். இந்த தன்மையிலே அவர் ரொம்ப ஞானமுள்ள மனிதன் என்பது ப்ரூஃப் ஆகுது. தன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரது காரியத்தில் தான் எப்படி இருக்கணுங்கிறத இருக்கிற ஞானம் நம்ம எல்லாருக்கும் முக்கியம். சோதனையா, பிரச்சனைகளா, நஷ்டங்களா, இஷ்டத்துக்கு எந்த காரியத்திலும் வார்த்தைகளை விடுறது, தவறான புரிந்து கொள்ளுதல், இவற்றுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உலக மனிதர்களிடத்திலும் அப்படிதான். யோபுவை போல எந்த நிலைமையிலையும் ஆண்டவரை புரிந்து கொள்ளும் ஞானம் உங்களுக்கு இருந்தால் உலக வாழ்க்கையிலையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஞானமுள்ள மனிதராய் விளங்க முடியும். அது எப்படின்னா, ஆண்டவருக்கு பயப்பட்டு பொல்லாப்புக்கு விலக வேண்டும். அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை விடமாட்டீங்க, பாவத்துக்கு விலகுவீங்க, கோபம் கொள்ள மாட்டீங்க, பொறுமை வரும். இதன் மூலம் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் மாற முடியும். புரிஞ்சுதா? ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.